அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக ஏன் பேர் மாறுச்சு சார்? இது எடுத்து போனீங்கன்னா நீங்க 1970 கிட்ட வரணும். எமர்ஜென்சி பீரியட்ல இந்திரா காந்தி ஒரு அறிக்கை கொடுத்துதான் ஒரு கூறப்பட்டது. என்ன அறிக்கைன்னா, தேசிய மயமாக்கப்பட்ட கட்சிகள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கணும், மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது ஒரு புரளை கிளம்பி வந்துச்சு. அது கிளம்பி வரும்போது அப்ப எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, திமுக அதிமுகன்றத அனைத்து இந்திய அண்ணா திமுகன்னு பேரை மாத்திக்கிட்டார். மாற்றும் போது அது ரிஜிஸ்டர் பண்ணிட்டார். அனைத்து அண்ணா திமுக பேர் மாற்றப்படுது. அப்பனா இந்தியா முழுவதுமான கட்சியா தேசிய கட்சியா மாறுது. அப்ப அதை அழிக்க முடியாது, அடக்க முடியாதுன்னு அவர் ஒரு பிளான் பண்ணார். இந்த பக்கம் வந்தீங்கன்னா திமுகன்னு ஒரு திராவிட முன்னேற்ற கழகம்னு. அப்ப இதுல ஏன் மாத்தல? அப்ப இவங்க மாநில கட்சி தானே, இதை மாத்தலன்னு சொல்லும்போது திமுக ஒரு விஷயம் இருக்குன்னா, இந்த இடத்துல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம்னு இருக்கு இல்லையா, சாதாரண இப்ப கட்சின்னு பேர் வைப்பான். இந்த கட்சி அந்த கட்சி மனித நேய மக்கள் கட்சி தான் பேர் வைப்பீங்க. ஆனா அதுக்கு மட்டும் கட்சின்னு ஏன் கழகம் வச்சான்? இந்த கழகத்துக்கு அர்த்தம் என்ன? கழகம்னா கட்சியா அப்படின்னு கேள்வி வரும். ஆனா கழகம்னா கட்சி கிடையாது. கழகம் என்றால் சங்கம் பேர். தமிழ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கழகம்னா சங்கம், சங்கத்தின் மடிவம் தான் கழகம்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்றாங்க திமுக கூட இருக்கவங்க, அந்த மாதிரி இது வந்ததுன்னா, ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, இது திராவிட முன்னேற்ற சங்கம்னு சொல்லி நம்ம ஏமாத்திக்கலாம், மாற்றி சொல்லிக்கலாம், அதனால நம்ம கட்சியை அழிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இல்ல, அரசியலில் போட்டியிடக்கூடியவர்கள் கட்சியாகத்தானே செயல்பட முடியும். சங்கங்கள் எப்படி அரசியல் சொல்லப்பட்ட காரணம் தமிழ் அர்த்தம் வேறு, இது கட்சி அல்ல சங்கம்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி அங்க இருக்கவங்க பேசுனது நம்ம வாய்மொழியா செய்யுது. இதுதான் உண்மையான விஷயம். கழக சங்கம்ன்றது உண்மையான வார்த்தையாதான் வார்த்தையை போட்டு நம்ம காப்பாத்திக்கலாம். அது சங்கத்தை கட்சியை மாத்த தேவையில்ல, கழகத்தை மாத்த தேவையில்ல வச்சுதான் உண்மையான விஷயம். அர்த்தம் புரியாம நம்ம என்ன பண்ணோம், கழகம் கட்சி நினைச்சு அதுக்கு திமுக கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கழகம் வச்சுட்டான். கழகம் என்றால் சங்கம் என்பது உண்மையான ஒரு பொருள்.